Find the sum of the following expressions. First one நம்ம போடலாம். First one பாருங்க, sum கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. 7p plus 6q. So இதையும் எதை ஆட் பண்றோம்? 5p minus q ஆட் பண்றோம். Plus என்ன ஆட் பண்றோம்? q plus 16p. ஓகேவா? ஸோ இங்க நமக்கு பிளஸ் சிம்பிள் இருக்கும்போது எந்த சைனும் சேஞ்ச் ஆகாது. அதுவே நமக்கு இங்க மைனஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் போட்டுப்போம், மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் போட்டுப்போம். இப்போ பிளஸ்ஸா இருந்தா நம்ம தைரியமா அப்படியே ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்க 7p plus 6q plus 5p minus q, அதாவது பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் தான், பிளஸ் q, இங்க என்ன வரும்? பிளஸ் 16p வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ரீஅரேஞ்சிங் த டேர்ம்ஸ். இப்போ 7p பிளஸ் என்ன இருக்கீங்க? 5p இருக்கு. அடுத்தது இங்க என்ன இருக்கு? 16p இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் q எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்றோம். இங்க என்ன இருக்கு? 6q இருக்கு. இங்க என்ன இருக்கு? மைனஸ் q இருக்கு. இங்க என்ன இருக்கு? பிளஸ் q இருக்கு. சரியா? 1 2 3 4 5 6 டேர்ம்ஸ், இங்கேயும் 6 டேர்ம்ஸ். நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணும்போது எடுத்து எழுதிட்டோமா கரெக்டான்னு செக் பண்ணணும். இப்போ 7 plus 5 is 12, 12 plus 16 என்னது? 28p. இங்க என்ன ஆகும்? மைனஸ் கியூவும் பிளஸ் கியூவும் கேன்சல் ஆயிடும். தென் we will be getting plus 6q. கரெக்ட்? ஓகே, the answer is 28p plus 6q. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் போடலாம். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? a plus 5b plus 7c. ஓகே, இதையும் நம்ம எதை ஆட் பண்றோம்? பிளஸ் 2a plus 10b plus 9c. கிளியரா? ஸோ இப்போ நம்ம அப்படியே டைரக்டா ஆட் பண்ணலாம். a plus 5b plus 7c. இங்க பிளஸ் இருக்கிறதுனால நம்ம அப்படியே எழுதிக்கலாம். பிளஸ் 2a plus 10b plus 9c. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரீஅரேஞ்ச் பண்ணணும். a plus 2a. ஓகேவா? ஸோ இதையும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் b 5b plus 10b. ஸோ இதையும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிட்டோம். மீதி என்ன இருக்கு? பிளஸ் 7c plus 9c. ஓகேவா? எடுத்து எழுந்து ரீஅரேஞ்ச் பண்ணிருக்கும் போது எதையுமே விட்டுறக்கூடாது. தென் திஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? a plus 2a. 1a plus 2a is 3a. plus 5b plus 10b என்னது வரும்? 15b. plus 7 plus 9 how much? 16c. The answer is 3a plus 15b plus 16c. கிளியரா? நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஒன் போடலாம். தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. mn plus t. நெக்ஸ்ட் 2mn minus 2t. இதையும் ஆட் பண்றோம். பிளஸ் மைனஸ் 3t plus 3mn. கிளியரா? ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, எல்லாத்தையும் எடுத்து எழுதியிருக்கேன். நடுவில் பிளஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். ஏன்னா இது என்னது? அடிஷன். சம்னா என்னது? அடிஷன் தான். இது mn plus t. ஓகேவா? நெக்ஸ்ட் பிளஸ் பிளஸ் இன்டூ பிளஸ் பிளஸ் தான். இங்க 2mn, இங்க என்ன வரும்? பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 2t. நெக்ஸ்ட் இங்க பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 3t. அப்புறம் என்ன வரும்? பிளஸ் இன்டூ பிளஸ் பிளஸ் 3mn. கிளியரா? அந்த சிம்பிள் மட்டும் கிளியரா போடணும். தென் இப்போ mnலாம் ஒரு பக்கமா எழுதுறேன். mn, இந்த mn எழுதிட்டேன். அப்புறம் பிளஸ் 2mn பிளஸ் 3mn. ஓகேவா? நான் அதாவது இது எல்லாத்தையும் ஒரு பக்கமா எழுதிட்டேன். அடுத்தது என்ன இருக்குன்னு பாருங்க. பிளஸ் டி, அப்புறம் மைனஸ் 2t, அப்புறம் என்ன வருது? மைனஸ் 3t. ஸோ எல்லா டேர்ம்ஸும் எழுதிட்டேன். டி மைனஸ் 2t மைனஸ் 3t. இந்த நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கோ அதை தான் நம்ம போடணும். தட் இஸ் ஈக்குவல் டு, இங்க என்ன இருக்கு? 1mn plus 2mn is 3. 3 plus 3 how much? This is 6. 6mn plus இங்க t minus 2t. இது நம்ம எப்படி போடலாம்னு பாருங்க. இங்க t இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க மைனஸ் 2 இருக்கு, இங்க என்ன இருக்கு? மைனஸ் 3 இருக்கு. ஸோ வாட் திஸ் இஸ்? மைனஸ் 3யும் மைனஸ் 2வும் எவ்வளோ? மைனஸ் 5. ஓகே, மைனஸ் 2வும் மைனஸ் 3யும் எவ்வளோ? மைனஸ் 2வும் மைனஸ் 3யும் எவ்வளோ? மைனஸ் 5. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? பிளஸ் 1 ஆட் பண்ணா என்ன வரும்? மைனஸ் 4. அப்போ இதுக்கு ஃபுல்லா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ், இங்க 6mn minus 4t. கிளியரா? 1 minus 2 is minus 1, minus 1 minus 3 என்ன வரும்? minus 4. இங்க நம்ம ஆட் பண்ணும்போது கிளியரா பார்த்து ஆட் பண்ணணும்.
உங்களுக்கு இது கஷ்டமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க பிராக்கெட் போட்டுட்டு 1 -2 -3. இப்போ என்ன வரும், -2 -3 -5, அதாவது 1 -5. அப்போ என்ன வரும், -4t. அதான் நம்ம இங்க என்ன போடுறோம், -4t அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். கிளியர். தேர்ட் ஒன் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, u plus v இது ஒரு டேர்ம், பிளஸ் u minus v இது ஒரு டேர்ம், பிளஸ் 4 டேர்ம் கொடுத்துருக்காங்களா, ஓகே. 2u plus 5v இது ஒரு டேர்ம், பிளஸ் 2u minus 5v. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் எழுதிட்டோம். இப்போ என்ன பண்றோம், பிராக்கெட் இல்லாம எழுத போறோம். u plus v plus u minus v plus 2u plus 5v plus 2u minus 5v. ஓகே, இது ஈஸியா போடுறதுக்கு நான் என்ன பண்றேன் பாருங்க, இங்க பிளஸ் v இருக்கு, மைனஸ் v இருக்கு, அப்படியே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கிளியரா? இங்க என்ன இருக்கு பாருங்க, பிளஸ் 5v இருக்கு, இங்க மைனஸ் 5v இருக்கு, அப்படியே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் என்னென்ன இருக்குன்னு பாருங்க, u பிளஸ் இங்க ஒரு u இருக்கு, பிளஸ் இங்க என்ன இருக்கு, 2u இருக்கு, பிளஸ் இங்க என்ன இருக்கு, 2u இருக்கு. ரைட், டோட்டலி ஹவு மச், 2 plus 2 4 6u. ஆன்சர் இஸ் 6u. கிளியரா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன். என்ன கொடுத்துருக்காங்க, 5xyz minus 3xy. இதையும் எதை ஆட் பண்றோம், 3zxy. ஸோ நம்ம பாருங்க, 3zxy 3zxy can be written as 3xyz. ரெண்டுமே சேம் தான். ஸோ திஸ் இஸ் 3xyz minus 5yx ஒண்ணுதான், xyயும் ஒண்ணுதான், 5xy because commutative property of multiplication. ஸோ இதை எப்படி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாம், 5xyz minus 3xy plus 3xyz minus 5xy. ஸோ இப்போ லைக் டேர்ம்ஸ் எழுதினா என்ன வரும், 5xyz plus 3xyz minus 3xy minus 5xy. ஸோ இங்க என்ன வரும் பாருங்க, 5 plus 3 is 8xyz. அதே மாதிரி -3 -5 ரெண்டுமே சேமா இருந்தா என்ன பண்ணணும், சேம் சிம்பிள் போட்டுக்கணும், சேம் சிம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ 8xy. The answer is this one.